இப்போது நீங்கள் பார்க்காத ஒரு சின்ன விஷயங்க, யாருமே வந்து இதை காட்டியிருக்காங்களா இல்லையான்னு தெரில. என்னென்னா, நம்ம தேங்காய் கொப்பரை பண்ணும்போது இந்த வர தேங்காயை உடைக்கும் போது தேங்காய் பருப்பு எவ்வளோ இருக்குது, தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்க மாட்டீங்க. அது இன்றைக்கி பார்த்துடலாங்க. நல்லா பெரிய சைஸ் தேங்காய்ங்க. எவ்வளோ வெயிட் வருதுன்னா 840 கிராம் வெயிட் வருதுங்க. இதை உடச்சிட்டு தண்ணி எவ்வளோ வருது, பருப்பு எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாங்க, தேங்காய் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். பருப்பு கொஞ்சம் மந்த கம்மி தாங்க, தண்ணி தான் அதிகமாக வந்திருக்கும். பார்த்துடலாம் வெயிட் எவ்வளோ வருதுன்ட்டு. 840 கிராம் இருந்துச்சுங்க. இப்போ தண்ணி போக 540 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட 250 கிராம் தண்ணி போயிருக்குங்க. இது போக நமக்கு தொட்டி வெயிட் போகும். ட்ரை ஆகும்போது வெயிட் லாஸ் வருங்க. இதுதான் இந்த தேங்காய்ங்க. இன்னொரு தேங்காய் உடச்சி பார்த்துடலாங்க. இந்த தேங்காய் வந்து 540 கிராம் இருக்குங்க. இதை உடச்சிட்டு தண்ணி எவ்வளோ வருது, தேங்காய் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாங்க. இதில் பருப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. 40 கிராம் இருந்துச்சு, 540 கிராம் இருந்துச்சுங்க. இது பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் இருந்திருக்குது. அப்போது 400 கிராம் வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 140 கிராம் தண்ணி போயிருக்குங்க. எல்லாமே ஒரு அனுபவம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 134 கிலோ மார்க்கெட்லேருந்து குடுமையோடு வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ குடுமையாக வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி குடுமையாக இருக்கிறதுல ஒரு 4 கிலோ வந்துருச்சு. தேங்காய் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 பக்கெட் வந்துச்சுங்க. எல்லாமே காசு தானுங்க. ஏன்னா நம்ம அது கொப்பரைக்கு வேணுமுன்னா எப்படி பார்த்து வாங்கணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கினா மட்டுமே நமக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். தேங்காய் கொப்பரைங்க அப்படி அவுட்புட் கிடைச்சா மட்டுமே விலை ஒர்க் அவுட் ஆகும். விலை எச்சாக இருக்கும், விலை வந்து ரீசனபுளாக இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். நம்ம எடுக்கிற தேங்காய் தான் முக்கிய காரணங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தகவலுங்க. நன்றிங்க.